கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல. ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சு 7.5 ரிசர்வேஷன் மூலிமா படிச்சிங்கன்னா என்னென்னலாம் ஃப்ரீன்னு பாருங்கள். டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, காலேஜ் பஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ. ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, அதை பற்றி முழு விவரங்களாம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா May 9 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு, இன்னும் 1 மாத கால அவகாசம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 மூலிமா யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம இந்த வீடியோவில் TNA இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி தான் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025, அது வந்து பார்த்தீங்கன்னா TNEAன்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் மூலிமா தான் உங்களுக்கு நடைபெறும். இதில் வந்து 7.5 ரிசர்வேஷன் சீட்ஸ் ஓகேங்களா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கோட்டா டு தி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சீட் அட்மிஷன். முழுக்க நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருக்கோம். அது என்னென்ன பள்ளின்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இது மூலிமா நீங்கள் 7.5 மூலிமா அரசு பள்ளியில் 6ஆவது 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தீங்கன்னா யாரெல்லாம் பயன்பெறலாம் பார்த்தீங்கன்னா, MBBSல நீங்கள் நீட் எழுதி அதில் வந்து பார்த்தோன்னா அந்த நீங்கள் நீட்டில் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அந்த ரேங்க்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. BDS கவுன்சிலிங் அப்ளை பண்ணி 7.5 ரிசர்வேஷன் எடுக்கலாம். சித்தா, ஆயுர்வேதா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் வெட்னரி, அப்புறம் வந்து ஃபிஷர், லா. இந்த டிகிரியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிச்சுன்னா 7.5 ரிசர்வேஷன். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்தா ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருப்பேன். அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்தா நீங்கள் வீடியோ போய் பாருங்க. இப்போ 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தீங்கன்னா எந்தெந்த பள்ளியெல்லாம் படிச்சிருந்தா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் செல்லுன்னு பாருங்க. அரசு பள்ளி முழுக்க கவர்மெண்ட் பள்ளியாக இருக்கணும், இல்லைன்னா மாநகராட்சி பள்ளியாக இருக்கணும், இல்லைன்னா நகராட்சி பள்ளியாக இருக்கணும், இல்லைன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளியாக இருக்கணும், இல்லைன்னா கள்ளர் சிறுபான்மையினர் பள்ளியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை பள்ளியாக இருக்கணும். இந்த 6 பள்ளி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்தாலும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து பண்ணும், அந்த அடிப்படையில் இருந்தாலும் 7.5 ரிசர்வேஷன் செல்லும். இப்போ 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் படிக்கிற மாணவர்கள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் HM கிட்ட போயிட்டு என்ன பண்ணா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க அரசு பள்ளியில் படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் இங்க்ல தலைமை ஆசிரியர் சைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சைனை வாங்கி வச்சுங்க ஒரு ஃபார்ம் டிஃபால்ட்டாக. இல்லைன்னா உங்களுடைய CO டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா CO இருப்பாங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா அந்த ஃபார்ம் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை மட்டும் கவனமாக வாங்கி வச்சுக்க. அரசு பள்ளி மூலிமா கவுன்சிலிங் அப்ளை பண்ண போகிற மாணவர்கள் HM அண்டு CO டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் ஃபார்ம் இருக்கும் 7.5, அதை தெளிவாக வாங்கி வச்சிங்க. இந்த பள்ளியெல்லாம் படிச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.5 மூலிமா நீங்கள் ரிசர்வேஷன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. காலையில் சம் அமௌண்ட்டை வாங்க தான் செய்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான் கொடுக்கணும். அதான் வந்து அரசாங்கம் அதுக்காக தான் 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீதம் உள்ள 92.5 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் வருவாங்க, கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க. அவங்கள பற்றி நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரி, இந்த 7.5 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்ப்போமா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% விழுக்காடும், அப்புறம் SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3% விழுக்காடும், STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% விழுக்காடும், MBCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% விழுக்காடும், BCM அதாவது முஸ்லீம் சொல்லுவாங்க அவங்க 3.5 விழுக்காடும், BCக்கு 26.5 விழுக்காடும், OCக்கு 31% விழுக்காடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விழுக்காடு கொடுக்குறாங்க. எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் வரும், அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் வரும், 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இது எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஒரு காலேஜ் பார்க்குறோன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலாக அதோட PDF வந்து கீழே வைக்கிறேன். இந்த 7.5 ரிசர்வேஷன் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு காலேஜில் 300 அட்மிஷன் இருக்குன்னு வச்சுக்க இன்டேக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா 23 வந்து பார்த்தோன்னா 7.5 ரிசர்வேஷன் வரும், 23 சீட் கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் மொத்தம் 7 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 7 டிபார்ட்மெண்ட்ல OC கேட்டகரியில் 7 பேர் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் எடுக்கலாம். அதே போல வந்து பார்த்தோன்னா BCனா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் எடுக்கலாம், BCMனா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல எடுக்கலாம், MBCனா 4% கொடுக்குறாங்க, SCனா 1%, SCனா 1%, STனா 1%. இப்போ நல்லா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இது எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு காலேஜில் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 5 டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா இப்போ ஓசிக்கு வந்து 7 சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சேருவாங்க, மீதி 2 இருக்கும். ஓகேங்களா, அந்த 2 எப்படின்னா ஏதாவது டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் சேரலாம், அந்த மாதிரி பேஸ்ல தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன்.
இது வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டை எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2024ல எவ்வளோ சீட்ஸ் வந்து எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் மூலியமா பயனடைஞ்சிருக்காங்க. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2900 பேர் 3000 பேர் 2900 பேர். பிசிஎம்ல 385 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. எம்பிசியில 2200 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. எஸ்சியில 1650 பேர் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. எஸ்சியில 330 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. எஸ்டியில 110 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இவங்க எந்தெந்த ரவுண்டில் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன். 7.5 ரிசர்வேஷன்ல ரவுண்டில் எவ்வளோ மாணவர்கள் மொத்தமாக வந்து போன வருஷம் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 200லேருந்து 179 போன வருஷம் நடந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 178லேருந்து 142 வரைக்கும் நடந்துச்சு. தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 141லேருந்து 77.5 இதுதான் கடைசி கட் ஆஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 1343 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9493 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்ட் தான் அதிக மாணவர்களே 7.5 ரிசர்வேஷனில் கலந்துக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20,950 மாணவர்கள் மொத்தம் 31,786 மாணவர்கள். ஆனால் இதில் வந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆனாங்க பார்த்தீங்கன்னா 25,000 மாணவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் படிக்கிறாங்க. மற்ற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாவில் படிக்க வாய்ப்பு இருக்கு. 7.5 ரிசர்வேஷன் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ தெளிவாக பார்த்துங்க, உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்னா அரசாங்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற கட் ஆஃப் ஓகேங்களா, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான கட் ஆஃப் பேஸில் நல்ல காலேஜ் கிடைச்சிரும். நீங்கள் கடைசி ரவுண்டில் நீங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜ்லையுமே 7.5 ரிசர்வேஷனே ஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பாருங்க, நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த காலேஜை போய் விசிட் பண்ணுங்க. அந்த காலேஜோடைய கேம்பஸ் எல்லாம் பாருங்க, அந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் செல்ஸ் பாருங்க, அந்த காலேஜோடைய டீச்சிங் பாருங்க. ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் சாய்ஸ் பில்லிங் வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா கவுன்சிலிங் மூலியமா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு காலேஜ் 7.5 ரிசர்வேஷன் எடுக்க போறீங்கன்னா அதை தெளிவாக அந்த காலேஜை போய் விசிட் பண்ணிட்டு எடுங்க, தவறே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அதோடைய ப்ரொசீஜர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதையும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதை நான் வந்து 7.5 ரிசர்வேஷன் மாணவர்களுக்காக இந்த அரசு பள்ளி மாணவர்கள் யாராவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. அதை நம்ம நம்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணணும், அரசாங்கம் இன்னும் ஒரு ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு மந்த் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனே வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா TNEA online.org இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதில் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணாலும் நம்ம கேளுங்க, நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிறேன் என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெளிவாக பார்த்துங்க. ஆனால் மஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 2 சர்டிஃபிகேட் வாங்கி எஃப்ஜினா முதல் பட்டதாரி அதை வாங்கி வச்சுங்க. மீதிலாம் உங்களுக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பராக ஒன்று வெளியிடுவாங்க. ரேண்டம் நம்பர்னா எவ்வளோ பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய மொத்த நம்பரை வெளியிடும். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 பேர் வந்தாங்க. இந்த வருஷம் 2 லட்சத்தை தாண்டன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக நான் கேட்ட வரைக்கும் இன்ஜினியரிங் தான் அதிகம் மாணவர்கள் சொல்கிறாங்க. ஸோ 2 லட்சம் ரேண்டம் நம்பருக்கு மேலே தாண்டும். ஸோ ரேண்டம் நம்பர் தாண்டின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் உங்கள் சர்டிஃபிகேட் ஏதாவது மிஸ்ஸாக தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு கூட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க ஓகேங்களா. உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்னா 200க்கு 200 யார் கட் ஆஃப் இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு 2ஆக பிரிப்பாங்க. கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வரும், 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் வரும். இது 3ஆ வரும் ஓகேங்களா. இதில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைப்பாங்க. இவங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் அதை வந்து நாங்கள் விட்டுட்டேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது எப்படின்னா நம்ம ஜென்ரலில் வைக்கலாம். 7.5 ரிசர்வேஷனா ஜென்ரல் வச்சுங்க, 7.5 வச்சுங்க. சப்போஸ் 7.5 கிடைக்கலாம் நீங்கள் ஜென்ரல் கோட்டால நல்ல காலேஜ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்போது மட்டும் ஒரு 25 காலேஜ்லேருந்து 50 காலேஜ் வைங்க. அதே போல் 50 டிபார்ட்மெண்ட் 60 டிபார்ட்மெண்ட் வைங்க. உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தேவையோ அது எல்லாமே வைங்க. அதை பற்றி நம்ம வீடியோ வந்து ரெகுலராக போடுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரே ஒரு காலேஜ் தான் இந்த இடத்துல நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எடுக்க முடியும். அதே போல் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த எந்த டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறன்றதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர்
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் அப்பயும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். அதை திரும்பி நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போறீங்களோ அங்கே கொடுத்து படிக்க போறீங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் மூலிமா படிச்சீங்கன்னா என்னென்னலாம் ஃப்ரீன்னு பாருங்க. டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ, காலேஜ் பஸ் ஃப்ரீ, ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல் ஃப்ரீ. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ. அதுக்காக தான் 7.5 ரிசர்வேஷன் அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கு. இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு. இதை தவற விட்டுறாதீங்க, இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த 7.5 ரிசர்வேஷன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ எதனா டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணால் நார்மல் கால் பண்ணாலும் சரி, நான் அட்டன் பண்ணி கண்டிப்பாக பேசுவேன். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவன். எவ்வளோ கிராமப்புற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல. ஸோ இது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து 7.5 ரிசர்வேஷன் அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெகுலராக வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கு ஒன்றே மட்டும் பண்ணி வச்சுனா போதும். நம்ம சேனல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுனா போதும். தேங்க்யூ.